எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எதுக்கு நம்மள பாட்டி வெளியே நிக்க சொல்லிட்டு போயிட்டாங்க? திடு உள்ள ஓடுறாங்க. ஒருவேளை நமக்கு ஆரத்தி எடுக்க போறாங்களா என்னமோ. கல்யாணம் முடிச்சிட்டு வந்து ஆரத்தி எடுப்பாங்கல்ல அந்த மணிக்கா? ஆமாடா குட்டி பிள்ளை. நீ எனக்கு தாலி கட்டும் போது சிரிக்கவே இல்ல, உம்முன்னு இருந்த. எனக்கு பயமா இருந்தது அப்பம்போது உன்னைய பாக்குறதுக்கு. உண்மையெல்லாம் இல்லடா பிள்ளை, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, நம்ம என்ன நினைச்சு போனோம், அப்பா கிட்ட இத பத்தி கேட்கணும்னு சொல்லி தானே போனோம், கல்யாணத்துக்கு பர்மிஷன் கேட்கலான்னு தானே போனோம். ஆமா. ஆனா அப்பாவை பத்தியா தாலியை வாங்கி அவர் முன்னாடியே கட்ட வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மாமா நம்மள கோச்சிட்டு வரவே கூடாது இங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. உங்க மாமா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னா 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 என்னன்னு தெரியல. நம்ம போக போக பார்க்கலாம், சரியா? சரி. மானுக்குட்டி, நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும்டா. நான் கேட்டத சாமி எனக்கு கொடுத்துருச்சு பாத்தியா? ஆமாடா. நீ இனிமே சாமி மேல கோச்சிக்கிட கூடாது என்ன? சரி. பாட்டி வராங்க. பாட்டி வாங்க வாங்க. அங்க போயிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுல சொல்லிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. வரும்போது பார்த்தா அந்த பாப்பா காலத்துல தாலி இருக்கு. எங்க மாமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதான் அப்படித்தான் நானும் நினைச்சேன். அதான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு தட்டை எடுத்துட்டு வந்தேன். என்னைக்கு எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் பிள்ளைங்க. யார் யார் கண்ணு இருந்தாங்க அங்க? எங்க சின்ன மாமா, சின்னத்தை, பெரிய மாமா, பெரியத்தை, எங்க அரவிந்தன் எல்லாரும் இருந்தாங்க. உங்க அம்மாப்பா? எங்க அம்மாப்பா ஏதோ கல்யாணத்துக்கு போயிருந்தாங்களா, நாங்க போகும்போதே வீடு பூட்டி கிடந்தது. அப்புறம் தம்பி குடமெல்லாம் வாங்கி வச்சிருந்தே இல்ல, அதுல தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். எதுக்கு பாட்டி? நான் பாத்துக்குவேன்ல. இருக்கட்டும்பா, தண்ணி வந்தது சும்மா தானே இருந்தேன் அப்படின்ட்டு 2 குடம் பிடிச்சி வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வாரத்துக்கு 2 நாள் வரும், வரும்போது பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? சரிங்க பாட்டி. சரி, 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க, கதவை திறந்து தான் வச்சிருக்கேன். சரிங்க பாட்டி. மனு போலாமாடா? பாவம். டேய் பட்டுப்புள்ள. என்ன கருப்பா? என்ன கருப்பா? மனு, என்ன பிள்ள? இன்னைக்கு இப்போ நான் பிடிச்சிருக்கிற உன் கைய என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். சரி. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? புரியுது. என்னன்னு சொல்லு. அதுதான், இந்த கையை விட மாட்டேன். இல்லடா, அப்படின்னா என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு அர்த்தம். நானும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். நிஜமா? சத்தியமா போக மாட்டேன். நீ சொன்னதுனால தான் நான் அரவிந்தன் கூடயே போனேன் பெரியத்த வீட்டுக்கு, இல்லைன்னா போயிருக்கவே மாட்டேன். நான் தான் அன்னைக்கே காட்டேன்ல, அரவிந்தன் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு உன் கூட வரவான்னு. நீ தான் அரவிந்தன் கூட போமான்னு சொல்லிட்ட. தப்புதான்டா, நான் பண்ணது பெரிய தப்பு. இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் எப்பவும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நானும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். சரி, இப்ப நம்ம உள்ள போலாமா? போவோம். 2 பேரும் ஒண்ணா போகலாம், அதுக்கு தான் கையை பிடிச்சேன். சரி. நல்ல பொங்கி வளையணும், அப்படிதான். அடுப்பா மாத்திரணும். டம்ளர்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதுல ஊத்தி குடிங்க. கொஞ்சம் சீனி போட்டு ஆத்திக்கணும். எனக்கு நல்லா டீ போட தெரியும் பாட்டி. அப்படியா? வேற என்னென்ன தெரியும்? சோறாக்க தெரியாதுன்னு? டீ போடுவேன், காபி போடுவேன், பால் காய்ச்சுவேன். அப்புறம் வேற சட்னிக்கு வதக்கி கொடுத்தா மிக்சியில போட்டு அரைச்சு எடுப்பேன், இல்லைன்னா அம்மியில வச்சு அரைச்சு எடுப்பேன். உரல்ல போட்டு ஆட்ட தெரியும். அப்படியா? ஆமா, பொட்டுக்கடலை சட்னி, கடலைப்பருப்பு சட்னி எல்லாம் அரைச்சிருவேன் நானு. கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னினா அது எல்லாத்தையும் ஆஞ்சு கொடுப்பேன். எங்க அத்தா வதக்கி கொடுப்பாங்க, நான் அரைச்சு கொடுப்பேன். அப்ப சமையல்ல எல்லா வேலையும் தெரியும். தெரியுமே. வேற என்ன வேலை பாப்பா? பாத்திரம் கழுவுவேன், துணி துவைப்பேன். பாத்தியா, கெட்டிக்கார பிள்ளையா இருக்காளே. எங்க அத்தையும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க மானு கெட்டிக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க வீட்லயே நான் சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வரேன், நீங்க சமைக்க வேண்டாம் என்ன? என்ன கருப்பா பாட்டி இப்படி சொல்றாங்க? பாட்டி, இன்னைக்கு நாங்களே சமைச்சுக்கிறோம் பாட்டி. ஏன்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நானே எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்கினது எல்லாத்தையும் அங்கங்க அடுக்கி வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். இல்ல பாட்டி, நாங்களே சமைச்சுக்கிறோம். இன்னைக்கு வீட்டுல இருக்கோம். இன்னைக்கு செஞ்சு பழகுனாதான் நாளைக்கு காலேஜ் போகும்போது செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையில சீக்கிரமா செஞ்சுட்டு காலேஜ் கிளம்புறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓ, அப்படி சொல்றியா? அப்ப அதுவும் சரிதான். எங்க கருப்பன் சரியாவே தான் சொல்லுவான் பாட்டி. அப்படியா? சரி. நாங்க காலேஜ் போயிருக்கும் போது தண்ணி வந்தா மட்டும் நீங்க பிடிச்சு வச்சிருங்க என்ன? நான் குடத்தை கழுவி கொடுத்துட்டு போறேன். பாத்தியா? ஆமா, பிடிச்சு அங்கக்குள்ளேயே வச்சிருங்க, நாங்க வந்ததும் தூக்கிக்கிறோம். என்ன கருப்பா, சரிதானே? சரிதான்டா பிள்ளை. ஆமா பாட்டி, இந்த ஒரு உதவியை மட்டும் எங்களுக்கு செஞ்சிருங்க என்ன? அப்புறம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போகும். இன்னைக்கு நாங்க இல்லாதப்ப தண்ணி வந்தது நீங்க பிடிச்சு வச்சிட்டீங்கல்ல, அது மாதிரி நாங்க காலேஜுக்கு போகும்போது தண்ணி வந்தாலும் பிடிச்சு வச்சிருங்க என்ன? சரிடா, சரி.
சரி பாலை சீனி போட்டு ஆத்தி டம்ளர்ல ஊத்து. சரிங்க பாட்டி. 4 டம்ளர்ல ஊத்தவா பாட்டி? நாங்க 4 டம்ளர் தான் வாங்கியிருக்கோம். இருக்கிற டம்ளர்ல ஊத்து. 2 டம்ளர் எடுத்துட்டு என் கூட வா, பக்கத்து வீட்ல போய் கொடுத்துட்டு வரலாம். பாட்டி இப்படி சொல்றாங்க, போகவா? நீ பாலை டம்ளர்ல ஊத்துடப்பில்ல, நானும் வரேன். அப்ப சரி. பாட்டி கருப்பனும் வருவான். ஏன்பா பக்கத்து வீடு தானே, நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். இல்ல பாட்டி, பானை தனியா எங்கேயும் அனுப்புற ஐடியா எனக்கு இல்ல, நானும் கூடயே வரேன். அப்படியா? சரி. மலரு எனக்கு பால் உண்டா? டான்ஸ் அக்கா, சாமிக்கு வச்சதும் உங்களுக்கும் பாட்டிக்கும் தான். சரிம்மா, சரி ஊற்றி கொடு. இந்த வரேன். ஏ பார்வதி, ஏய் என்ன என்ன எதுக்கு வரும்போதே இப்படி அலறிக்கிட்டு வரீங்க? என்ன விஷயம்? ஏண்டி, நம்ம கல்யாணத்துக்கு போன நேரத்துல இங்க என்னென்ன கூத்தெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்பதான் மைனி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க அண்ணனுக்கு என்ன நடப்பு? இல்ல மனசுல என்னவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஏங்க கத்தாம பேசுங்க, எங்க அண்ணனுக்கு காட்டா வந்துட போறாரு. எங்க வரட்டும் பாக்கலாம். இந்த வந்துட்டாரு, என்ன வாங்கினே? வாங்க மாப்ள. எங்கடி உங்க அண்ணன்? அவர் நேரம் கடையில இருப்பாருங்க. பொய் சொல்ற பொய். பயம் இருக்குல்ல, எங்க அண்ணன் பேர சொன்னாலே பயம் இருக்குல்ல, அப்ப சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு பேசுங்க. நான் பெத்த மகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு காலையில. அதாங்க எங்க மைனி அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுப்படியில நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க. அப்ப நான் இல்லாம போயிட்டேன் அந்த இடத்துல, ஆனா என்ன யாரும் தேடல. சரி, எங்க அண்ணனுக்கு இல்லாத உரிமையா? அவருக்கு அப்புறம் தான் நீங்களே. அது அப்படி, நான் தானே பெத்தேன் பிள்ளைய. தாய்க்கு அடுத்து தாய் மாமன் தாங்க, அதுக்கப்புறம் தான் அப்பா. ஓஹோ. நம்ம தான் அன்னைக்கே அந்த பிள்ளை தலை முழுகிட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கு இப்ப நீங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு வரீங்க? அதான் நான் விரட்டி விட்டுட்டேன்ல, இப்ப அந்த பிள்ளைக்கு இவர் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி என்ன? விருப்பப்பட்டெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கல எங்க அண்ணன். கோவமா தான் பேசினாராம், ஏதோ கடமைக்கு தான் தாலியை வாங்கி வச்சிருந்தாராம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு. உங்க சின்ன அண்ணே இல்லாத நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, உனக்கு தான் தெரியல. இங்க பாருமா தங்கச்சி, என் சின்ன மாப்பிளைய பத்தி கொஞ்சம் பார்த்து பேசு. இப்பதான் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அவரை வஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் மாப்பிள, நான் வைவேன், எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, அப்ப நான் வெளியில இருந்து வந்தவன்னு நீங்களும் சொல்லாம சொல்லி காட்டுறீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா. என் தங்கச்சி பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், நான் பெத்த கழுதையும் அதுக்கு துணை போயிருக்கு. நீங்க அந்த பிள்ளைய வேண்டான்னு தூக்கி போட்டுட்டீங்க. இப்ப என் சின்ன மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதானே. இதுல நீங்க குதிச்சுக்கிட்டு வர்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் திட்டுறதுக்கு தான் என்ன இருக்கு? அது எப்படியா? இந்த குடும்பத்துல நேரத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். அதான் அந்த கழுதையே வேண்டான்னு தலை முழுகியாச்சு இல்ல, அப்புறம் அது எப்படி போனா நமக்கு என்ன? அதைத்தான் நானும் சொல்றேன். வேண்டான்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன, எப்படி போனா நமக்கு என்ன. அப்புறம் தங்கச்சி, இப்போ அரவிந்தனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தோம்ல, அத அத கொண்டு வந்து நம்ம வாசல்ல நிப்பாட்டிடலாமா? என்னத்துக்கு? இல்ல என்னத்துக்குன்னு கேக்குறேன். இப்ப என் மகளை அரவிந்த மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருக்கு, அதுக்கு சீர் கொடுக்கணும்னு சொல்லிதான் இவ ஆடாத ஆட்டமா ஆடி அந்த பைக்கை வாங்கி கொடுத்தா. அதான் இப்ப என் பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டே இல்ல, அப்புறம் அந்த பைக்கு மட்டும் என்னத்துக்கு? அதான் கொண்டு வந்து நிறுத்துறீங்களா என்னன்னு கேக்குறேன். இல்ல பைக் வேணும்னா வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான காசை மட்டும் கொடுத்துருங்க போதும். ஏன்னா அந்த வண்டியை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. என் மகன் மூத்தவன் ஏற்கனவே பைக்கு வச்சிருக்கான். இப்ப முத்து மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்ததை முத்து மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னதுனால அதை குமார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அரவிந்த மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பைக்கு அரவிந்த மாப்பிள்ளையே வச்சுக்கிடட்டும், ஆனா காசை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. காசெல்லாம் கொடுக்க முடியாது, நான் பைக்கையே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன். ஏங்க அப்படின்னா அந்த பைக்கை என் சின்ன பிள்ளைக்கு கொடுத்துருவோமா, கருப்பனுக்கு? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். இதுகளுக்கு சூடு சொரணங்கிறது கொஞ்சமும் கிடையாது போல. எங்க அண்ணன் இனிமேல் 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். இப்ப நம்ம பைக்கை போய் கொடுத்தா எங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும். பேசாம 2 பைக்கையும் வித்துடலாமாங்க? உண்மையாலதான் இந்த தண்டை செலவே. சரி விடுங்க, கல்யாணம் செலவு இல்லாம முடிஞ்சு வச்சுல. இதெல்லாம் ஒரு குடும்பம். இதுகெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த சின்னவர் பொம்பளை பிள்ளைய விஷயத்துல இவங்களை எந்த முடிவும் எடுக்க விடாம எல்லா முடிவையும் தானே எடுத்து இவங்களெல்லாம் தன் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு போல. எல்லா முடிவையும் தானே எடுத்துடுறாரு தாய்மாமங்கிற உரிமையில. அப்படி பார்த்தாலும் நான் தான் மூத்த தாய்மாமன் பொண்டாட்டி, நானும் பேசாம உரிமையை கையில எடுத்துருந்துருக்கணும் முதல்லையே. இவங்களை நம்பி நம்பிதான் வீணா போனேன். இப்ப கடைசியில இதுவும் போச்சு அதுவும் போச்சு. சின்னவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் என் புருஷனுக்கு இல்லை. எப்படி நேக்கா 2 மருமகள்களையும் தானே எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் என் தலை எழுத்து. அவரை கட்டியிருந்தேன்னா நேரம் நான் அந்த குடும்பத்துக்கே ராணி மாதிரி இருந்திருப்பேன். 2 உள்ள பெற்று அதுகளுக்கும் கல்யாண வயசு ஆனதுக்கப்புறம் என்ன மேலே அதை பற்றி பேசி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம புருஷன் ஒழுங்காக இருக்கணும், நம்ம பேசணும். ஏங்க மலரும் கருப்ப மாப்பிள்ளையும் பக்கத்து ஏரியாவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்களாம். ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். எங்கனக்குள்ளடா? பக்கத்து ஏரியாவில் மேலே தெருவுலப்பா. அப்படியா? மேல தெருவுலன்னா யார் வீடு? யார் வீடுன்னெல்லாம் தெரியலப்பா, மேலே தெருவுன்னு மட்டும்தான் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு போன நேரத்தில் இங்கே நம்ம வீட்லேயே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. ஊருக்குள்ளே 50 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. சரி விடு, அதான் அவளை வேண்டான்னு முடிச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன? அவ கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணாட்டி நமக்கு என்ன? எங்க அண்ணன் பிள்ளை
உங்க அண்ணன் பிள்ளை தாண்டி, அதுக்காக என்ன செய்ய சொல்ற? தூக்கி வேணா இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சட்டா அவன் பண்ண வேலைக்கு. ஆமா, நீங்கெல்லாம் பண்ணாத வேலையை தான் என் மருமக பிள்ளை பண்ணிட்டாரு இப்ப. நான் உன்னை என்னடி பண்ணேன்? நீங்க என்னை மல்லிகை தோட்டத்துல வச்சு கைப்பிடிச்சு இழுக்கல, அதுக்கப்புறம் இந்த அங்க போதும் நிறுத்து. மல்லிகை தோட்டத்துல வச்சு கையை பிடிச்சி இழுத்ததுக்கே உங்க அண்ணன் என்ன பெல்ட்டை கொண்டு நல்லா விளாசிட்டான், தோல் பிஞ்சு போகிற அளவுக்கு. ஆமா, இப்ப இவங்களோட காதல் காவிய வரலாறு ரொம்ப முக்கியம். மயிலே, மாட்டு கொட்டகையெல்லாம் நல்லா கிளீனா இருக்கு. ஆனா இவளை எங்க காணோம்? ஏமா, என்னப்பா? இந்த இவளை எங்க? யாரியா? ஏன் நம்ம வீட்ல வேற எத்தனை பேர் இருக்கீங்க? வெண்ணிலாவா? அவதான். கொல்ல பக்கம் இருந்தாயா, பண்ணைய பெருக்கிக்கிட்டு இருந்தா. அங்கெல்லாம் பெருக்கி முடிச்சு கிளீனா தான் இருக்கு. ஆனா அவளை காணோம். அப்ப குளிக்க போயிருப்பாயா? ஏமா அங்கேயும் இல்ல. எப்பா நீ பால் கறந்து வச்சிட்டியா? வச்சுட்டேமா. நான் ஊத்த போகணும், அவ அங்கதான் இருப்பா பாரு. இல்லங்கிறேன். எங்க போய் தொலைஞ்சா? ஏய் இந்தா அறந்தவாளு எங்க போயிட்டா? ஒருவேளை சொன்ன மாதிரி எங்கேயாவது போயிட்டாளா? ஐயோ. ஏய் வெண்ணிலா, தேனு. அப்பா என்ன? ஒண்ணும் இல்லப்பா. எதுக்கு அவளை ஏலம் போட்டுட்டு இருக்க வீடு முழுக்க? இல்ல காணும், அதான் தேடிட்டு இருந்தேன். இப்ப எதுக்குற அவளை தேடுற? என் பென்சில் அவகிட்ட கொடுத்தேன், அதை வாங்குறதுக்கு தான் தேடுறேன். ஏண்டா பென்சில் கொடுத்து மாத்திக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என்ன 1ஆம் கிளாஸா படிக்கிறீங்க? ஏய், மாட்டு கொட்டகையெல்லாம் குப்பையா இருக்குப்பா, கூட்டிட்டு பெருக்கிறதுக்கு அவளை காணும் தேடுறேன், அதுக்குதான். மாட்டு கொட்டகையை பெருக்குனது வீரா. அந்த பிள்ளை எங்க? மத்தியானத்துல இருந்து அவளை காணும். மத்தியானத்துல இருந்து காணுமா? எப்பா எனக்கு தெரியாதுப்பா. உனக்கு தெரியாதா? என்ன ஆளுக்கு முன்னாடி போய் தாலியை கட்டின? போய் எங்க இருக்கான்னு தேடு. ஆத்தா வீட்டுல இருக்காளான்னு பாரு. அங்க போக மாட்டாப்பா. போடா, எங்க இருக்கான்னு போய் தேடி கூட்டிட்டு வா. ஐயோ, பக்கத்துல இருக்கும்போது விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தேடுறது அப்படியே அவங்க அம்மால மாதிரி. டேய் குமாரு. அட எங்க அண்ணன் பிள்ளை, மருமக பிள்ளை வாங்க. இந்த இவ வெண்ணிலா வந்தாளா? வெண்ணிலாவா? இங்கயா? வரலையே. வரலையா? வீட்டுக்குள்ள நல்லா போய் பாருங்க. வரல மருமக பிள்ளை. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டாளா? இல்ல எங்கேயும் போயிருக்க மாட்டா. வீட்டு வாசல்ல தான் செருப்பு இருக்கு. இங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பா, நீங்க பாருங்க. மருமக பிள்ளை அவ இங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, வரமாட்டா. எங்க போனா? எங்க போய் தொலைஞ்சா அந்த கழுதை? ஒன்னும் உருப்படி கிடையாது. அப்படியே செகுட்டுல ஒண்ணு விட்டேன்னா பாரு. உன்னை எங்கெல்லாண்டி தேடிட்டு இருக்கேன், இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. நீ எதுக்குடா என்னைய தேடுற? உன்னை காணும்னா அங்க என் அப்பா என்னத்தான் போட்டு திட்டுறாரு. எங்கேயோ போய் தொலைய போறேன்னு அப்படி போய் தொலைய வேண்டியதுனே. இங்க எதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? அப்படி பாதியிலே உன்னை விட்டுட்டு போறதுக்கு இத்தனை வருஷமா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். நீ பொசுக்கு எதுக்குனாலும் கோவப்பட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்ப அர்த்தம் இல்லாம. அதுக்கெல்லாம் உன் மேல கோச்சுக்கிட்டு உன்னை விட்டுட்டு போனா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுறது? நான் போயிட்டா நீ என்னை ரொம்ப தேடுவடா. அப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு என்னைக்குமே நான் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து நீ என் மேல வச்சிருக்கிற பிரியத்தை வெளியே காட்ட தெரியாம தான் இப்படி கோவப்பட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியும். யாரும் ஒன்னு புரிஞ்சுக்கலனாலும் நான் ஒன்னு புரிஞ்சுக்கிடுவேன். சரி போதும், அப்படியே ரொம்ப படம் காட்டாது என்ன? நான் ஒன்னும் படம் காட்டல, நீ தான் காட்டிக்கிட்டு தெரியுற. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனா உன்னை பத்தி எல்லாம் தெரியும். தெரியும். இவ்வளோ என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? காலையில மாம்சுக்கும் அக்காவுக்கும் மாமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதை பார்த்ததும் எனக்கும் அந்த மாதிரி தாலி வேணும், நீ போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா உனக்கு உன் அண்ணனுக்கு வாசல்ல வச்சு இப்படி வெளியில கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்கு நம்மளே காரணமா போயிட்டோமேன்னு உன் மேல உனக்கே கோபம். அது என்னாலதான் நடந்ததுங்கிறதுனால என் மேலையும் கோவத்தை கொட்டிட்டு போயிட்ட. உன்னை மத்தவங்க வேணா புரிஞ்சுக்காம போலாண்டா, ஆனா நான் என்னைக்குமே புரிஞ்சுக்குவேன். என்னைய திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்குனாலும் சரி, உனக்கு நான் வேணும். நான் இல்லாம உன்னையால இருக்கவே முடியாது. நான் இல்லைன்னா நீ துடிச்சு போவடா. அப்படி உன்னை துடிக்க விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு நான் எங்க போவேன் சொல்லு? ஏதோ அந்த மாதிரி தாலி எனக்கும் வேணும்னு ஆசைப்பட்டு காட்டுட்டேன் உங்ககிட்ட. தப்பு தான், இருந்தாலும் உன் மனசுல என்னென்ன கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சரியாகாம உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாத, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி வீட்டுக்கு வா. நீ போ, நான் வரேன். எங்க போறது? நீ வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். உன் மாமா உன்னை தேடிட்டு இருக்காரு. நீ இல்லாம என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வா.
மாமா என்ன தேடுறதுக்கு முன்னாடி நீ என்னை தேடி இருப்பேலடா. நான்லாம் உன்னை ஒன்றும் தேடல. உன் மாமா தான் எங்க ராஜாத்தியை காணும்னு கேட்டாரு. எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. ஏதோ உனக்கு வேலை இருக்குமோ என்னமோ, வா. போய் சொல்லாத மாடு. நீ என்னை தேடுனியா இல்லையா? நான் எதுக்கு உன்னை தேட போறேன்? நான் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் கோயிலுக்கு போறேன்னு. அவர் எதுக்கு என்னை தேட போறாரு? ஒத்துக்க எரும மாடு, நான் தான் தேடுனேன்னு. தேடலைன்னா தேடல, அவ்வளவுதான், விடு. முத்து, என்ன இருந்த வாளு, எந்திரிச்சு வந்து தொலை. இங்க பாரு, நீ மாம்சை நினைச்சு கவலைப்படாத என்ன. நான் என் அண்ணனை நினைச்சு கவலைப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ரொம்ப பெரிய இவ மாதிரியே பேசிட்டு இருக்காத, எந்திரி. எனக்கு தெரியும்டா எல்லாம். மாம்சை இப்பெல்லாம் உன் கூட பேச மாட்டேங்குது, உன் கூடயும் இல்லைங்கிறதுனால தான் நீ இப்படி எல்லாம் இருக்க. முத்து, எல்லாமே சரியா போகும்டா. இப்போ உங்ககிட்ட எந்த பிலாசபியும் நான் கேட்கல. எந்திரிச்சு வர்றியா இல்ல நான் கிளம்பவா? ஒத்துக்கவே ஒத்துக்காது இந்த மாடு கடைசி வரைக்கும். இப்போ நீ எந்திரிச்சு வரலன்னு வச்சுக்கவேன், இந்த தெப்பத்துக்குள்ள உன்னை அமுக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த தப்பத்துக்குள்ள அமுக்கி விட்டுருவியா? எங்க அமுக்கி விடு பாப்போம். பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ பண்ண மாட்ட. தூக்கி தொப்புக்கடின்னு தண்ணிக்குள்ள போட்டுட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியும்னு உனக்கு தெரியும். சொல்லி கொடுத்ததே நீ தானே. சிரிக்கிறதா இருந்தா என்ன பார்த்து சிரிடா. இங்க பாரு, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். கண்ணா பின்னாடி கோவத்துல இருக்கேன். சப்புன்னு அரைஞ்சிருவேன். மரியாதை எந்திரிச்சு வந்துரு. ஐயோ, அடிச்சிடாத முத்து, எனக்கு பயமா இருக்கு. போவோமா? கண்ணு முடிய நோண்டி கையில கொடுத்துருவேண்டி. எங்க வா, நான் வந்து பாப்போம். செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? செய்யுடா, செய்யும் தானே சொல்றேன். எங்க நோண்டி கொடு பாப்போம். வேண்டாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். இந்த முரட்டு முத்துக்காளையோட டிக்ஷனரியே இந்த வெண்ணிலா தான். ரொம்ப பேசுற, பல்ல தட்டி கையில கொடுக்க போறேன் பாரு. சரி, பல்ல தட்டி கையில கொடுக்கலாம். இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்க? சிப்ப, உனக்கு மனசுல பெரிய உலக அழகின்னு நினைப்பு என்ன? அப்படியே உன் பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன், மயங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சொல்லாமலே இந்த வார்த்தையெல்லாம் உன் வாயில இருந்து வருது. ஆத்தாடி, இவ ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். ஏய், இப்ப நீ என் கூட எந்திரிச்சு வா, இல்லைன்னா அப்படியே எங்கிட்டாவது ஓடி போயிரு. வர்றேன், வா போவோம். வந்து தொலை. வந்து தொலைகிறேன் உனக்குள்ள. அப்படி சிரிப்பு வந்தா சிரிச்சிடணும். இல்ல, நீ பைத்தியம் முடிச்சு இப்படி பெண்ணாத்திக்கிட்டு இருக்கிறத நினைச்சு எனக்கு தன்னால சிரிப்பு வருது. அப்படியா? நம்பிட்டேன். போலாமா? வா பைத்தியம், வா. எப்படியோ என்னைய பார்த்து சிரிச்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சுட்ட. நீ வரவே வேண்டாம், அப்படியே எங்கிட்டாவது போய் தொலை, நான் கிளம்புறேன். முத்து பாய். என் உயிரை எடுக்காம வந்து தொலைடி. இன்ஸ்டால்மெண்ட்ல இன்ச பண்ணி கொள்றேன் என்ன. தேனு அப்படி சொல்லு. தேனா? நீயா? சீ. ஒரே ஒரு தடவை தேனுன்னு கூப்பிடு, அப்பதான் வருவேன். என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை என்னைக்குமே வராது. நீ கூப்பிட்டா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நீ வரவே வேண்டாம், இங்கேயே இரு. மான்செல்லாம் என்னை தேனுன்னு கூப்பிடுது, மாமாவும் தேனுன்னு தான் கூப்பிடுறாரு. உனக்கு மட்டும் கூப்பிடுறதுக்கு வலிக்குது. உன்னெல்லாம் நான் அப்படி கூப்பிடவே மாட்டேன். மரியாதை எந்திரிச்சு வா, இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா வந்து தொலைடி ப்ளீஸ். சரி வரேன், வா. வா, உயிர் எடுப்பா. ஹாய் சுப்லக்ஷ்மி. குட் ஈவினிங் சார். கொஞ்சம் என்னோட கேபினுக்கு வரீங்களா? சார், என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. பஸ் கிளம்பிடும், நான் போகணும் சார். இல்லை, பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இங்கேயே பேசிடலாம். என்ன சார்? டாடி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களாமே? ஆமாங்க சார். எஸ், நானும் உங்களோட ஃபோட்டோ பார்த்தேன். ஃபோட்டோலையே எனக்கு ஓகே தான். இப்போது நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஆமாம், என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி சயின்ஸ். ஓ, சயின்ஸ். ஓகே சுப்லக்ஷ்மி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்தராக இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாம். ஐ மீன், என் டேடியை உங்கள் வீட்டுக்கு வந்து பேச சொல்கிறேன். என் டேடி வந்து பேசும்போது ஓகேன்னு சொல்லிடுங்க. சார் அது நாளைக்கே என் டேடியை உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கிளம்பலாம். இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு. இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறாரு. நான் ஓகே சொல்லணுமா? முதல்ல அவர்கிட்ட பேசணும். என்னப்பா உன் பிள்ளைக்கு இப்படி வாசல்ல வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுட்ட? சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு அருணாச்சலம், என்ன பண்ணுறது? சரி, அவ்வளவு பண்ணிட்ட, பேசாம அவங்க 2 பேரும் வீட்டுல சேர்த்துக்க வேண்டியதானே? இல்லை, கொஞ்ச நாள் வெளியவே இருக்கட்டும். பாவம்ப்பா, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, கஷ்டப்பட போறாங்க. என் புள்ள தன்னோட காதலுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் படட்டும். இப்போ அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் சரியாக வராது. அது கொஞ்ச காலத்துக்கு இப்படியே இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. முக்கியமாக என் பிள்ளைக்கும் என் ராஜாத்திக்கும் நல்லது. என்னமோப்பா, என்னென்னமோ நடந்து போச்சு. ம், சரி, அந்த அந்த பையனை பத்தி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சியா? விசாரிச்சேன். அந்த பையன் வருண் பற்றி தானே? பேர் வருணா? ஆமாம், வேலையில் நல்லா கெட்டிக்காரனாக தான் இருக்கான். சரி, அப்புறம் வேற என்ன? வேற என்ன, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு இருப்பான் போல. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற பையன்ல, அது கூட இல்லைன்னா எப்படி?
வெளிநாட்டுக்கு போனா இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கத்துக்கிட்டு தான் வரணுமா என்ன? அப்படின்னு இல்ல, இப்போல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களே அப்படிதான் இருக்காங்க. வெளிநாடுன்னா அங்கெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடு இருக்காதுல்ல, அதனால சொல்றேன். பையன் நல்ல பையன் தானே, நம்பி பொண்ணை கொடுக்கலாம்ல. அதான் சொல்லிட்டேனே, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கான். அதெல்லாம் பெருசா நினைக்கல, பணம் தான் பெருசுன்னா தாராளமா பொண்ணை கொடுக்கலாம். சரி, இப்போ அந்த பையனை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம பாப்பாவை அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்தா இப்ப நீ கட்டி கொடுப்பியா எப்படி? ஏன் பொண்ணையா? உன் பொண்ணை தானே கேட்டு வந்தாங்க. இப்போ நீ வேற விசாரிச்சிருக்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வை, உன் பொண்ணை கட்டி கொடுப்பியா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஏன்பா? இந்த குடிப்பழக்கங்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. பணக்காரங்க வீட்டில் இதெல்லாம் சகஜம்னு நினைச்சா இன்னைக்கு குடிக்கிறவன் நாளைக்கு அடுத்து இதுக்கும் பெரிய வேற தப்பு ஏதாவது பண்ணுவான். அப்ப குடிக்காதவன்லாம் தப்பு பண்ண மாட்டானா? அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு செட் ஆகாது, என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். தப்பு பண்றவன் எல்லாரும் தனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பான். அந்த நியாயம் எல்லாத்துக்கும் சரியா வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு அது வேண்டாம். நீ கேட்டதுனால இதை சொல்றேன். அப்ப சுப்புலட்சுமிக்கு என்ன சொல்றது அவங்க பாட்டிக்கிட்ட? சொல்லு, நான் சொன்னதை சொல்லு, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். சரிப்பா. ஏற்கனவே அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எதுக்கு உன் மேல எதுக்கு கோவப்படணும்? விசாரிக்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னமும் விசாரிக்கல அப்படின்னு தான். கல்யாண விஷயம்ப்பா, ஒரு நாள் 2 நாள்ல விசாரிச்சு சர்த்தான்னு பொண்ணை தூக்கி கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் நடவடிக்கை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தானே முடிவு எடுக்க முடியும். அதுக்கு 1 மாசங்கிறதே அவகாசம் ரொம்ப கம்மி தான். அது அவங்களுக்கு புரியல. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பதற காரியம் என்னைக்குமே சிதறி தான் போகும். சரி, நான் சொல்றேன், மேற்கொண்டு அவங்க விருப்பம். அவ்வளவுதான். சரி விடு. சரி வா, ஏறி உட்காரு, கிளம்பலாம். இல்லப்பா, நான் வாக்கிங் போலான்னு தான் வந்தேன், நீ கிளம்பு. எவ்வளவு தூரம்ப்பா நடப்ப? நானே பார்த்துட்டு இருக்கேன், அங்கிருந்து நடந்து வந்துட்டு தானே இருந்தேன். அப்போ கம்மாயில இருந்து நடந்து வந்துகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். வா வா, வண்டியில உட்காரு, கிளம்பலாம். இன்னும் 2 தெரு தானப்பா, அப்படியே நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன், நீ போ. அப்படியே நடந்து நடந்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கலான்னு பாக்குற? ஆமா, இத்தனை வயசுக்கு மேல உடம்பு ஃபிட்டா வச்சு நான் யாரை மயக்க போறேன்? யாரையும் மயக்கிறதுக்காகவா? நம்ம ஆரோக்கியமா இருந்தா நமக்கு நல்லது தானே. சரிப்பா, நீ கிளம்பு, நான் 2 தெரு நடந்து வந்துடுறேன், நீ போ. சரி கிளம்புறேன், பார்த்து வாயினா. சரிப்பா, சரி. என்னங்க வாமா. ஆத்தா உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிள்ளைய பத்தவங்க அப்படிதான் பேசுவாங்க, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல. ஆத்தாக்கு ரொம்ப அவசர குணம். என்ன பணக்கார வீடு நினைச்சு அங்க கட்டி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கு. எல்லாரும் ஆசைப்படுறது தானம்மா. ஏன் இப்படி பேசுறீங்க? அப்போ என்னோட நிலைமை? இன்னைக்கு அந்த ஓனர் பையன் என்கிட்ட வந்து பேசினாரு. நாளைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாராம், கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லணுமா. ஓஹோ, உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பையனை? என்ன பேசுறீங்க? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு லட்சுமி, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரவே வராது. நீ பிடிவாதம் பிடிச்சேன்னு சொல்லி தான் உன் வழிக்கு நான் வந்தேன். இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நீ பேசாம அந்த பையனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை பாக்குற வழியை பாரு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க கூட நான் வந்துடுறேன். ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டி உயிரோடவே இருக்காது அப்புறம். இல்லாட்டினாலுமே பாட்டியோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போகும். என் வாழ்க்கையை தான் நான் பார்க்கணும். எனக்கு இப்ப வயசு என்ன ஆகுதுன்னு உனக்கே தெரியும். என் வயசுக்கு நேரம் நான் கல்யாணம் பண்ணி இருந்தா எனக்கு நேரம் பேரம்பேத்தியே பிறந்திருக்கும். அப்படி இருக்கிற நான் உன்னை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்குது பிடிக்கலன்னு எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. உன் வாழ்க்கையை தான் இப்ப பாக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அவ்வளவுதான், நான் போய் சேர்ந்துருவேன். ஆனா உன் வாழ்க்கை அப்படி இல்ல, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. சினிமாவில் பேசுற மாதிரி ஒரு நாள் உங்க கூட வாழ்ந்தா போதுங்கிற டைலாக்லாம் வாழ்க்கைக்கு செட் ஆகாது. இங்க பாருமா, நீ நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிற பாப்பா? அப்படிலாம் கிடையாது. இது உனக்கு நான் எப்படி சொல்றது, நீ என்ன ஒரு ஹீரோ மாதிரி பாத்துட்ட, அதனால உனக்கு அப்படி தெரியுது. அன்னைக்கு உன் தாவணியை வந்து விழுந்ததும் நான் காப்பாத்தினது, அதெல்லாம் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அதுக்காக நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா. நீங்க ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க கூட வந்துடுறேன். நம்ம எங்கேயாச்சும் போயிடுவோம். யாரும் எதுவும் பேசினா பேசிட்டு போகட்டும். இதான் சின்ன பிள்ளைத்தனங்கிறது. அப்படி நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைய மயக்கி கூட்டிட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு போயிருக்காங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு எத்தனை வயசு வித்தியாசம்னு பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கட்டிப்பேன். எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்டா பாப்பா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை நீ தான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன்னா நீ சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு என்னாலையும் தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. பாரு, இப்போ உன்னை கேட்டு வந்திருக்கிற இந்த பையனை உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, வேற நல்ல பையனா பார்ப்போம். பாட்டிக்கிட்ட சொல்லி நானே பார்க்க சொல்றேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு கண்டிப்பா நல்ல வசதியான வீட்டுல இருந்து மாப்பிள்ள வரும். நகை நட்டு பத்தாக்குறைனா பாட்டிக்கு கொடுத்து நானே ஒத்தாசை பண்றேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. சொல்றது கேளுடா பாப்பா, உனக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே நான் செத்து போயிருவேன். இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு சப்புன்னு அரைஞ்சிருவேன். இங்க பாரு, நீ நல்லா இருக்கணுமா வேண்டாமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நல்லா இருப்பேன். நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா இதை எப்படிதான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இங்க பாரு, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா பொய்யா? உண்மைதான். அப்படின்னா உங்க பாட்டி பாக்குற மாப்பிள்ளையே கட்டிக்கோ.
என் கூட வாழணும்னு நீ ஆசைப்படலாம், அதே மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல. என் கூட இருந்தா ஒரு 10 வருஷமோ இல்ல 15 வருஷமோ அவ்வளவுதான் உன்னால நல்லா சந்தோஷமா வாழ முடியும். 50 வயசு ஆக போகுது எனக்கு. இந்த வயசுல கல்யாணம் ஒண்ணு தேவையா எனக்கு? அதுவும் உன்னை மாதிரி ஒரு பச்சை பிள்ளைய. நான் அன்னைக்கு கொஞ்சம் மதிமயங்கி போய் உங்ககிட்ட பேசிட்டேன், அதான் இப்ப தப்பா போச்சு. போ வீட்டுக்கு போ. இந்தா லட்சுமி. நான் போறேன், என்ன செய்யறதுன்னு நானே பாத்துக்கிறேன். இந்தாமா. காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. கற்பா வா தூங்குவோம். இந்த பேக்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன்டா, நாளைக்கு காலையிலன்னா லேட் ஆயிடும். பேக்ல வச்சது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அடி சேட்ட புள்ள, சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தாளெல்லாம் உள்ள துணிச்சு வச்சிருக்க. அது பொம்மை செய்யறதுக்கு. அடி பிச்சிருவேன் பாரு, இப்படியே குப்பையா வச்சிருக்கிறது பேக. கருப்பா அதெல்லாமே நீ வாங்கி கொடுத்த சாக்லேட்டடா. அந்த தாளையெல்லாம் நான் எப்பவுமே கீழே போடவே மாட்டேன். இந்த வர பாரு ஒண்ணு இப்போ. கருப்பா அதை கீழே போடாதயா பிள்ளை, அதை தனியா ஒரு பையில எடுத்து வை, நான் பொம்மை செஞ்சு வைப்பேன். கீழே போடல, பேக்ல இருந்து தான் எடுக்கிறேன். இந்த தனியா ஒரு பையில போட்டு வைக்கிறேன்னா. நல்ல பிள்ளை நீ, சமத்து குட்டி. சரி வா. இருடா வர்றேன். கருப்பா அதை எதுக்கு எடுத்து வைக்கிற? இது எதுக்குடா இனிமேலு? எப்பவுமே 2 ஸ்டேப்லர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும்னு சொல்லுவேல பேக்குக்குள்ள. இல்லடா குட்டி பிள்ளை, இனி கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்? ஏன்னா அப்படித்தான். அவ்வளவுதான். இப்ப பாரு பேக் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. சரி சரி. இன்னொரு தடவை இந்த லாலிபாப் குச்சி, சாக்லேட் தாளு இதெல்லாம் பேக்ல பார்த்தேன்னு வை. அடி பிச்சிருவேன். அப்படின்னா அடி பிச்சிருவான். யார? உன்னையதான். என்னையவா? என்ன எதுக்குடா அடிப்ப? சாக்லேட் லாலிபாப் எல்லாம் வாங்கி கொடுக்கறவன தான் முதல்ல அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் தாளை பத்திரமா வச்சிருக்கிற பிள்ளைய அடிக்கணும். சாக்லேட் தாளை வச்சிருக்கிற சரி, அந்த லாலிபாப் குச்சியெல்லாம் எதுக்குடா வச்சிருக்க? சாப்பிட்டு முடிச்சதும் தூக்கி போட வேண்டியதானே குப்பையில. அது நீ வாங்கி கொடுத்தது கருப்பா, அதை நான் தூக்கி போடவே மாட்டேன். இங்க பாரு, வாட்டர் கேன்ல நிறைய தண்ணி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த லாலிபாப் குச்சியை அப்படியே வச்சு அப்படியே உறிஞ்சி குடிப்பேன். எப்படி உறிஞ்சி குடிப்பேன்? வாட்டர் கேன்ல நிறைய தண்ணி வச்சுக்கணும். அப்பம்போது அந்த குச்சியை வாயில வச்சுக்கிட்டு வாட்டர் கேனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படி உறிஞ்சி குடிக்கணும். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை என்கிட்ட கேப்பா, எனக்கு ஒரு குடுல அப்படின்னு. நான் கொடுக்கவே மாட்டேனே. குட்டி பிள்ளை, நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறடா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல. ஏன் எதுக்கு? இன்னமும் உறிஞ்சி குடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குதான் அந்த குச்சி. சரி குட்டி பிள்ளை, இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மேல நீ எது சாப்பிட்றதா இருந்தாலும் என்ன கேட்காம சாப்பிடக்கூடாது, சரியா? என்னது? இல்லடா குட்டி, நம்ம வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு போயிருவோம். சாப்பாட்டுக்கு நீ அதை தான் சாப்பிடுவ. மற்றபடி கேன்டீன்ல யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிடக்கூடாது, என்ன? ஏன்? இல்லடா, இப்போ வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல்ல உனக்கு, அப்போ நீ ஏதாவது சாப்பிட்டு பாப்பாவுக்கு சேரலைன்னா உனக்கு உடனே வாமிட்டா வரும். அப்புறம் காலேஜில் ஒழுங்கா உட்காந்துருக்கவே முடியாது உன்னால. நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்காம எதுவுமே சாப்பிட மாட்டேன்ல கருப்பா. யாரும் எதுவும் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல. தெரியாதவங்க எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்டா. இப்போ உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்கல்ல, சாப்பிடும்போது வீட்டில இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி ஏதாவது ஷேர் பண்ணுவாங்கல்லடா, அதெல்லாம் வாங்காத என்ன? கொஞ்ச நாளைக்கு மட்டும், சரியா? சரி. அதுக்காக அவங்க கிட்ட எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்கு, இதுவே போதும், நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடணும், சரியா? சரி. முக்கியமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு வேண்டாம், சேராதுன்னு சொல்லிடணும். சரி. நாளைக்கு காலேஜ் போனதும் இன்டர்வல் அப்போ லஞ்ச் அப்போ நானே உன்னை வந்து பாக்குறேன்னு. சரி. அப்புறம் குட்டி பிள்ளை, இன்னொரு முக்கியமான விஷயம்டா. என்னது? இப்போ நம்ம வீட்டில் சண்டை நடந்ததில்ல, அது மாதிரி காலேஜில் யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னாலோ இல்லை ஏதாவது வித்தியாசமாக கேட்டாங்கன்னாலோ என்கிட்ட வந்து சொல்லு. இல்லை உனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா நீயே பதில் சொல்லிடு. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடு. அதுக்கும் மேலே ஏதாவது சும்மா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லிடு. எதை பற்றி அது எப்படி சொல்கிறது உனக்கு? எதை பற்றியாவது பர்சனலாக ஏதாவது கேட்டாங்கன்னா, உன்னை பற்றி என்னை பற்றி அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நீ அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி வந்துடணும். அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது. ஆமாடா குட்டி பிள்ளை, ஆமாம், அவ்வளோதான், அப்படித்தான். சரி. அப்படி என்ன கேட்பாங்க? ஏதாவது கேட்பாங்கடா கண்டிப்பா. உன்னை பற்றி, என்னை பற்றி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதை பற்றி ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க. காலேஜுக்கு போனாலே இந்த கேள்வி வரும். அதான் அதுக்காக நம்ம போகாமலும் இருக்க முடியாதுல்ல, நம்ம படிக்கணும். அதனால நீ என்கிட்ட வந்து சொல்லிடு எதுனாலும், சரியா? சரி. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னது?
உன் பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில் வச்சு அதுடா அப்போ நடந்ததை பற்றி நீ யார்கிட்டயுமே எப்போவுமே பேசக்கூடாது. ஆ சரி. அதை பற்றி யார் கேட்டாலும் சரிதான், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாலுமே நீ சொல்லக்கூடாது. ஆ சரி. எதுவாக இருந்தாலும் கருப்பங்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடு. ம். ஆ சரி. அப்புறம் இன்டர்வல் டைமில் லஞ்ச் டைமில் கிரவுண்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது. ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் அங்கே மட்டும் போயிட்டு அப்படியே கிளாஸ்க்கு திரும்பிடணும். புளியங்க பறிக்கிறேன் மாங்காய் பறிக்கிறேன்னு எங்கேயும் போயிடக்கூடாது. போக மாட்டேன், நீ அன்னைக்கே சொல்லிட்டேல, நான் போக மாட்டேன் இனிமேல். அதான். அப்புறம் வாமிட் வர மாதிரி இருந்தால் எப்போனாலும் சரி பயப்படாம மேம் கிட்ட கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடணும். எதுக்கு வாமிட் வர போகுது? அது தெரியலடா, வரும்னு தான் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அப்படி போயிரு. என்ன யோசிச்சுட்டு இருக்காத, கிளாஸ்லேயே வாமிட் எடுத்து வச்சிடாத, அப்புறம் திட்டுவாங்க. ஆ சரி. அப்புறம் கிரவுண்டில் போய் விளையாடக்கூடாது. விளையாடக்கூடாதா? எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு பால் விளையாடுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு டாக்டர் எனக்கு சொன்னாங்க என்கிட்ட, அதான் சொல்கிறேன். சரி. துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடக்கூடாது எப்பவும் போல. கொஞ்ச நாளைக்கு நடந்து தான் போகணும். என்ன? எதுக்கு? குட்டி பாப்பா இருக்குல்லடா வயிற்றுக்குள்ள, பாப்பாவுக்கு வலிக்கும். அப்படியா? அப்ப சரி நடந்து மெதுவா போகணும். என்ன? சரி. அவ்வளோதான், சமத்து பிள்ளை. ஆமா, அப்படியே செய்வேன். சரி, தூங்குவோமா? ம் சரி, நைட்டு பாத்ரூம் போகணும்னா தண்ணி குடிக்கணும்னா என்னை எழுப்பு. சரி. சரி, படுத்துக்கோ. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நான் எழுப்பி விடுறேன்டா, 6 மணிக்கு எந்திரிச்சா போதும், தூங்கு. காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும்னு பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாடா குட்டி, பண்ணலாம். காலையில 6 மணிக்கு நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு வெளியே போனா போதும் நீ. சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். சரி. சரி, படு, நேரம் ஆகுது, படு. நான் இந்த பக்கமா அந்த பக்கமா? நீ இப்போ உட்காந்துருக்கேல, கரெக்டாக தான் இருக்கு. இங்கேயே படு. அந்த பக்கம்னா நீ உருண்டு விழுந்துருவ. சரி. நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன்னா. ம் சரி, தூங்கு. குட் நைட். குட் நைட். சமத்து, தூங்குங்க.